மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அவரவரின் தகுதி. ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில துறவி ஒருவர் படுத்திருந்தாரு. அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போது அந்த வழியா வந்த ஒருவன், ஏய் கிழவா, யாராவது இந்த வழியா போனாங்களா அப்படின்னு மரியாதை இல்லாம அதிகாரத்தோட கேட்டான். அதுக்கு அந்த துறவி, அப்படி யாரும் போனதா தெரியலையே அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருவன் வந்து, ஐயா, இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த துறவி, ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இதே கேள்வியை கேட்டு ஒருத்தன் போனான் அப்படின்னு சொன்னாரு. பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருவன் வந்தான். அவனும் துறவி கிட்ட, வணங்குகிறேன் துறவியாரே, இதுக்கு முன்னாடி இந்த வழியா யாராவது போன சத்தம் கேட்டதா அப்படின்னு பணிவோட கேட்டான். உடனே துறவி, மன்னரே வணக்கம். இந்த வழியா முதல்ல ஒரு வீரன் போனான், அடுத்ததா ஒரு அமைச்சர் போனாரு. 2 பேருமே நீங்க கேட்ட கேள்விய மட்டும்தான் கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆச்சரியத்தோட மன்னர், துறவியாரே, உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே, பிறகு எப்படி முதல்ல வீரனும் அடுத்ததா அமைச்சரும் போனதா சரியா சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு துறவி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வை தேவையில்லையே, அவரவர் பேசுறத வச்சே அவர் யார், அவரோட தகுதி என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வந்தவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசினான். அடுத்து வந்தவரோட பேச்சுல அதிகாரம் தென்பட்டது, உங்களுடைய பேச்சுல பணிவு தெரிஞ்சது அப்படின்னு பொறுமையா விளக்கி சொன்னாரு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்கவுங்க தகுதி அவங்கவுங்க பேச்சிலே தெரிஞ்சிரும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.